ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமாய் பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டரில் எக்ஸசைஸ் நம்பர் 30லேருந்து எக்ஸசைஸ் நம்பர் 35 வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டரில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இன்றைக்கி நடத்தக்கூடிய ப்ராப்ளத்தை உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்காக அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம போட்டு பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இன்கம் ஃப்ரம் எ லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான். இது கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்மேட் அப்படின்றத நம்ம ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கலாம். ஏற்கனவே நம்ம ப்ராப்ளம்ஸ் தேவையான அளவு போட்டு பார்த்துருக்கோம். ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன். கிராஸ் ஆனுவல் வேல்யூ இந்த இன்ஃபர்மேஷனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். முனிசிபல் டேக்ஸஸை மைனஸ் பண்ணினா நெட் ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். அடுத்து நம்ம டிடக்ஷன்ஸ் மைனஸ் பண்ணணும். டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 24 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனும் இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டலும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் இது வரைக்கும் நம்ம போட்டு பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முனிசிபல் டேக்ஸஸ் வச்சு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எக்ஸசைஸ் நம்பர் 30லேருந்து 35 வரைக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ் தான் போட போகிறோம். ஆனுவல் வேல்யூவோட ரூல்ஸ் என்ன, எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபேர் ரெண்டல் வேல்யூவையும் முனிசிபல் ரெண்டல் வேல்யூவையும் கம்பேர் பண்ணணும். விச் எவர் இஸ் ஹையர் அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து எந்த அமௌண்ட் ஹையஸ்ட்டாக இருந்ததோ அதை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது விச் எவர் இஸ் லோயர், ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு தான் ஹையர், நெக்ஸ்ட் ஒன் என்னது விச் எவர் இஸ் லோயர். அதுக்கு ஒரு நேம் கொடுங்க. என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. அடுத்து நம்ம ஆக்சுவல் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். இந்த ஆக்சுவல் ரெண்ட்டு போடுறதுக்கு முந்தைய அன்ரியலைஸ்டு ரெண்ட் இருந்ததுன்னா அதை மைனஸ் பண்ணிடணும். இப்போ இந்த எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ, ஆக்சுவல் ரெண்ட்டு, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது விச் எவர் இஸ் ஹையர் அதுதான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இப்போ வர ஆன்சர் அன்ரியலைஸ்டு ரெண்ட்டாக இருந்தால் ஆனுவல் வேல்யூ, அதுலேருந்து வேக்கன்சி பீரியடால் லாஸ் இருந்தது அப்படின்னா அதை மைனஸ் பண்ணணும். அதுதான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 30th ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டிங்லேயே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சோம், கிராஸ் ஆனுவல் வேல்யூ. அடுத்த ஸ்டெப் போக போகிறோம். முனிசிபல் டேக்ஸஸை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, எம்ஆர்வி, ஃபேர் ரெண்ட் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் ரெண்ட், ஆக்சுவல் ரெண்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸஸாக ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் முனிசிபல் டேக்ஸஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம இப்போ ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் 3 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 30 கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிடலாம். பார்த்திங்கன்னா நமக்கு 3 ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ஏபிசி நேம் கொடுத்துட்றேன். ஹெட்டிங் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஆனுவல் வேல்யூ. ஓகே, ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது ஆனுவல் வேல்யூ, அதனால் ஆனுவல் வேல்யூ அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். உங்களுக்கு ஒரு முறை ஃபார்மேட் ஞாபகப்படுத்தினா இல்லையா? ஃபஸ்ட்டு முனிசிபல் ரெண்டல் வேல்யூவையும் எதையும் கம்பேர் பண்ணணும், ஃபேர் ரெண்டல் வேல்யூவையும் கம்பேர் பண்ணணும். விச் எவர் இஸ் ஹையர் அதை எடுத்து எழுதிக்கணும் இல்லையா? இப்போ இந்த முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ நமக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. எடுத்து எழுதிக்கலாமா? முனிசிபல் ரெண்டல் வேல்யூ 1,80,000, 1,20,000, 1 lakh, அடுத்து பார்த்திங்கன்னா 80,000, அடுத்து பார்த்திங்கன்னா 20,000. இதை எடுத்து எழுதியாச்சு. இதே போல் நான் ஃபேர் ரெண்டல் வேல்யூவையும் எடுத்து எழுதிக்கிறேன். 1,20,000, 60,000, 1,10,000 இன்ஃபர்மேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். 1,20,000, 60,000, அடுத்த இன்ஃபர்மேஷன் 1,10,000. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ண போகிறோம். விச் எவர் இஸ் ஹையர். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கம்பேர் பண்ணுங்கள். 1 lakhையும் 1,20,000ஐயும் கம்பேர் பண்ணினா நமக்கு 1,20,000 தான் ஹையர் இல்லையா? ஸோ அந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதிக்கலாம். 80,000, 60,000, 60,000 தான் ஹையர். அடுத்து இதில் 1,20,000 தான் என்ன ஹையஸ்ட் அமௌண்ட்.
அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. என்ன அமௌண்ட்டு பாருங்கள், 1,25,000, 1 lakh ஃபிக்ஸ் பண்ணலன்னு கொடுத்துருக்காங்க தேர்ட் ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ 1,25,000, 1 lakh கொடுத்துருக்கதை எடுத்து எழுதுகிறேன். ஓகே, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் இது. வந்து நாட் அப்ளிகபிள். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி விச்எவர் இஸ் லோயர் அதை தான் போடணும். ஓகே, எது லோயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,000, 60,000. இதில் வந்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு கொடுக்காததுனால இந்த அமௌண்ட்டை நம்ம அப்படியே என்ன பண்ணணும், எடுத்து எழுதிக்கணும். அடுத்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணி விச்எவர் இஸ் லோயர் எடுத்து எழுதணும் இல்லையா, இதுக்கு பேரே எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. இந்த எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூவையும் ஆக்சுவல் ரெண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஆக்சுவல் ரெண்ட் ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க 1 lakh, 1 lakh, 1 lakh இல்லையா. ஸோ அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். 1 lakh, 3 ப்ராப்பர்ட்டிக்குமே என்ன அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க, 1 lakh. 3 அமௌண்ட்டையும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். விச்எவர் இஸ் லோயர் ஹையர் அப்படின்னு பார்க்கணும் அடுத்த ஸ்டெப்பு. ஓகே, ஸோ விச்எவர் இஸ் ஹையர் 1,20,000, 1 lakh, 1,20,000. ஸோ எடுத்து எழுதியாச்சா. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிராஸ் ஆனுவல் வேல்யூ. இதில் உங்களுக்கு வேகன்சி பீரியடும் கொடுக்கல, அன்ரியலைஸ்டு ரெண்ட்டும் கொடுக்கல. அடுத்த ஸ்டெப்பு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனிசிபல் டேக்ஸஸை மைனஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த ப்ராப்ளமில் புதுசு. ஓகே, நம்ம ஏற்கனவே ஆனுவல் வேல்யூ வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். முனிசிபல் டேக்ஸஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத புக்கில் பார்க்கலாம். 15,000, 12,000, 7,500 எடுத்து எழுதிக்கலாம். 15,000, 12,000, 7,500. ஸோ இதை இப்போ நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். 1,20,000ல் 15,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 1,05,000. இதில் 88,000, 1,12,500. இதுதான் நெட் ஆனுவல் வேல்யூ. முனிசிபல் டேக்ஸஸ், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் இதெல்லாம் மைனஸ் பண்ணி உங்களுக்கு முனிசிபல் டேக்ஸை மைனஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிறது நெட் ஆனுவல் வேல்யூ. ஓகே, அடுத்த டிடக்ஷன்ஸை மைனஸ் பண்ணி வர்றது தான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 31 ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். எப்போவுமே நீங்கள் ஹெட்டிங் எடுத்து எழுதிக்கோங்க. ப்ராப்ளத்தில் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஆனுவல் வேல்யூ. இப்போ நான் முனிசிபல் டேக்ஸஸ் இவ்வளோ நேரமாக சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இதில் நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் உங்களுக்கு வெறுமனே முனிசிபல் டேக்ஸஸ்னு மட்டும் கொடுத்துருந்தாங்க. ப்ராப்ளத்தில் உங்களுக்கு முனிசிபல் டேக்ஸஸ் பெய்டு பை த ஓனர்னு கொடுத்தா தான் நீங்கள் மைனஸ் பண்ணணும். டெனண்ட்டுன்னு கொடுத்துருந்தா நீங்கள் அதை என்ன பண்ணக்கூடாது, மைனஸ் பண்ணக்கூடாது. ஓகே, முனிசிபல் டேக்ஸஸ் பெய்டு பை ஓனர், இந்த பாயிண்ட்டை மனசில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் டேக்ஸஸ் பெய்டு பை டெனண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ப்ராப்ளம்க்கு என்ன போட்டுடலாம், முனிசிபல் டேக்ஸஸ் கிடையாது அப்படின்னு போட்டுடலாம். இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 31ல் பாருங்கள். மிஸ்டர் சி, ஓனர் ஆஃப் எ ஹவுஸ் which is let out at a rent of 500 per month. The municipal taxes are equal to 10% of the rent received, but 50% of such tax is paid by the tenant. Compute the annual value of the house கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸசைஸ் நம்பர் 31ல் உங்களுக்கு முனிசிபல் ரெண்டல் வேல்யூ கொடுக்கல, எந்த வேல்யூவும் கொடுக்கல, ஃபேர் ரெண்டல் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் ரெண்ட், எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஆக்சுவல் ரெண்ட்டையே என்னவா எடுத்துக்கலாம், லாஸ்ட் இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 500 per month. உங்களுக்கு கொடுத்துருந்தா தான் நீங்கள் என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல, முனிசிபல் ரெண்டல் வேல்யூ கொடுக்கல, ஃபேர் ரெண்டல் வேல்யூ கொடுக்கல. அதனால் இந்த ஆக்சுவல் ரெண்ட்டை மட்டும் கேல்குலேட் பண்ணுறேன். 500 × 12, 6,000. ஓகே, ஸோ இதுதான் என்ன நமக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ. நம்ம விச்எவர் இஸ் ஹையர் லோயர் பார்க்க முடியாது. இதுதான் நமக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ. கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சதும் நம்ம முனிசிபல் டேக்ஸ் மைனஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த முனிசிபல் டேக்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஈக்குவல் டு 10% ஆஃப் த ரெண்ட் ரிசீவ்டு. எவ்வளோ ரெண்ட் ரிசீவ் பண்ணுறாங்களோ அதில் 10% என்னன்னு கொடுத்துருக்காங்க, முனிசிபல் டேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 10% ஆஃப் த ரெண்ட் ரிசீவ்டை வந்து கண்டுபிடிக்க போகிறேன்.
ஸோ 10% ஆஃப் த ரெண்ட் ரிசீவ்ட்னா எவ்வளோ ரெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காரு? 6000. 6000ல் 10% கேல்குலேட் பண்ணினா ஆன்சர் 600. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க 50% ஆஃப் டேக்ஸஸ் பெய்டு பை டெனண்ட். அதில் பாதி வந்து யார் தான் பே பண்ணுறா? டெனண்ட்டு பே பண்ணால் அது வந்து மைனஸ் பண்ணக்கூடாது. 50% தான் ஓனர் பே பண்ணுறாரு. அப்போ இந்த 600ல் 50% பெய்டு பை த ஓனர், அதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 6000லேருந்து 300 நீங்கள் மைனஸ் பண்ணினா என்ன கிடைக்கும்? 5700. ஓகே, ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து எக்ஸசைஸ் நம்பர் 32ல் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ. ஸோ எப்பவும் போல் நீங்கள் ஆனுவல் வேல்யூ, கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு முனிசிபல் டேக்ஸஸை மைனஸ் பண்ணணும். ஆனால் இதில் முனிசிபல் டேக்ஸஸ் என்ன கொடுத்துட்டாங்க? ஒரே வார்த்தையில் பெய்டு பை டெனண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. பெய்டு பை ஓனர் தான் என்ன பண்ணணும்? நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சா போதும்? நெட் ஆனுவல் வேல்யூ, அதாவது கிராஸ் ஆனுவல் வேல்யூ, நெட் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். நெட் ஆனுவல் வேல்யூ எப்போ கிடைக்கும்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூலேருந்து முனிசிபல் டேக்ஸ் மைனஸ் பண்ணினா தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ நம்ம ப்ராப்ளம் போட்டுடலாம் பாருங்கள். எக்ஸசைஸ் நம்பர் 32 போட போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம முனிசிபல் ரெண்டல் வேல்யூவையும் ஃபேர் ரெண்டல் வேல்யூவையும் கம்பேர் பண்ணி விச்சவர் இஸ் ஹையர் எடுத்து எழுதணும். ப்ராப்ளமில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் 30,000 28,000 நான் எடுத்து எழுதிக்கிறேன். விச்சவர் இஸ் ஹையர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 30,000 தான் ஹையர். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இருந்தால் கம்பேர் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுக்கல. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இருந்தது அப்படின்னா கம்பேர் பண்ணி விச்சவர் இஸ் லோயர், அதுதான் என்னது? எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. கொடுக்காததுனால இந்த 30,000 தான் நமக்கு எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. ஓகே, அதை எடுத்து எழுதிடுறேன். இந்த ப்ராப்ளமில் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுக்கல. அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். விச்சவர் இஸ் ஹையர். ஆக்சுவல் ரெண்ட் அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3000 பெர் மந்த். 3000 பெர் மந்த் அப்படின்னா 3000 × 12 கேல்குலேட் பண்ணணும். 3000 × 12 நமக்கு 36,000 கிடைக்கும். இந்த ஸ்டெப்பில் விச்சவர் இஸ் ஹையர், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி விச்சவர் இஸ் ஹையர், அதுதான் என்னது? கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஸோ 36,000 தான் என்னது? கிராஸ் ஆனுவல் வேல்யூ. கிராஸ் ஆனுவல் வேல்யூலேருந்து நம்ம முனிசிபல் டேக்ஸை என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஆனால் இந்த ப்ராப்ளமில் தெளிவாக கொடுத்துட்டாங்க பெய்டு பை த டெனண்ட். அப்போ அமௌண்ட்டு கிடையாது, நில்லுன்னு காட்டிட்டு ஸோ எதையும் அமௌண்ட்டு 0ன்னும் போது மைனஸ் பண்ணால் 36,000. இதுதான் நெட் ஆனுவல் வேல்யூ. ஓகே, ஸோ நெட் ஆனுவல் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். ப்ராப்ளமே போடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. முனிசிபல் டேக்ஸ் பெய்டு பை டெனண்ட்னா இவங்க கேட்டிருக்கிறது நெட் ஆனுவல் வேல்யூ. ஓகே, ஸோ முனிசிபல் டேக்ஸ் மைனஸாக இல்லையா அந்த அமௌண்ட்டை நம்ம காட்டி தான் ஆகணும். அடுத்து எக்ஸசைஸ் நம்பர் 33. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முனிசிபல் டேக்ஸ் அமௌண்ட் என்னென்னா 10% ஆஃப் த முனிசிபல் ரெண்டல் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் அமௌண்ட்டை. எக்ஸசைஸ் நம்பர் 33 போடலாமா? ஸோ எல்லா ப்ராப்ளமுமே நீங்கள் போடும்போது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஆனுவல் வேல்யூ அப்படின்றத எடுத்து எழுதிடணும். இதில் வந்து நம்ம கேட்குறது ஆனுவல் வேல்யூ. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு போடணும். ஃபஸ்ட்டு நம்ம முனிசிபல் ரெண்டல் வேல்யூவையும் ஃபேர் ரெண்டல் வேல்யூவையும் கம்பேர் பண்ணணும். ப்ராப்ளமில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். நமக்கு முனிசிபல் ரெண்டல் வேல்யூ 60,000, இது 16,000. ஸோ 60,000 16,000. விச்சவர் இஸ் ஹையர். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? விச்சவர் இஸ் ஹையர், அதை எடுத்து எழுதுகிறேன் 60,000. அடுத்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இருந்தால் கம்பேர் பண்ணி விச்சவர் இஸ் லோயர். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுக்கலன்னா நம்ம இதே 60,000 எடுத்து எழுதிக்கணும். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் அப்ளிகபிள், நில் கிடையாது. அப்புறம் லோயர் அமௌண்ட்டுன்னு நினச்சிக்க போகிறீங்க. நாட் அப்ளிகபிள்னால் இந்த அமௌண்ட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு பேர் எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. அடுத்து நம்ம ஆக்சுவல் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72,000 பெர் ஆனம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ண வேணாம். இதில் விச்சவர் இஸ் ஹையரோ அதுதான் என்னது? நமக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ. விச்சவர் இஸ் ஹையர் எடுத்து எழுதியாச்சு. முனிசிபல் டேக்ஸ் எவ்வளோன்னு பார்த்து பாருங்கள். 10% ஆஃப் த எம்ஆர்வி கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் முனிசிபல் டேக்ஸை மைனஸ் பண்ணலாம்.
எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 60,000 இல்லையா? ஸோ 60,000ல் நான் இப்போ எவ்வளோ கேல்குலேட் பண்ணுறேன்னா 10% கேல்குலேட் பண்ணுறேன். கேல்குலேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 6,000. இப்போ நீங்கள் 72,000ல் 6,000 மைனஸ் பண்ணுங்கள், 66,000. இதுதான் நமக்கு என்ன? நெட் ஆனுவல் வேல்யூ. கிராஸ் ஆனுவல் வேல்யூவில் டேக்ஸை மைனஸ் பண்ணால் நெட் ஆனுவல் வேல்யூ. அடுத்து நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 34ல் உங்களுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, அதே போல் தான் கொடுத்துருக்காங்க. 33 மாதிரி தான் 34. ஸோ அதனால் நான் அந்த ப்ராப்ளத்தை ஒமிட் பண்ணுறேன். 35 வந்து இப்போ போட்டு பார்க்கலாம். 34 நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகே, 35ல் பார்த்தீங்க அப்படின்னா முனிசிபல் டேக்ஸில் 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 12% ஆஃப் த எம்வின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து 2% ஆஃப் முனிசிபல் டேக்ஸ் ஆஸ் சர்சார்ஜுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே என்னது? முனிசிபல் டேக்ஸ் தான். அதனால் இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 35 இப்போ நம்ம போடுறது. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு எப்போதும் போல் முனிசிபல் ரெண்டல் வேல்யூவையும் ஃபேர் ரெண்டல் வேல்யூவையும் கம்பேர் பண்ணுறோம். முனிசிபல் ரெண்டல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,70,000, ஃபேர் ரெண்டல் வேல்யூ 1,72,000. 1,70,000, 1,72,000. ஸோ கம்பேர் பண்ணும்போது விச்செவர் இஸ் ஹையர் அதை எடுத்துக்கணும். 1,72,000 தான் என்னது? ஹையர். அதை நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். அடுத்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இருந்தால் கம்பேர் பண்ணணும். இந்த ப்ராப்ளமில் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுத்துருக்காங்க 1,60,000 இல்லையா? அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன் 1,60,000. இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா விச்செவர் இஸ் லோயர், அதுக்கு பேர் என்னென்னா எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ 1,60,000. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்து ஆக்சுவல் ரெண்ட்டை கம்பேர் பண்ணணும். ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,75,000. அந்த அமௌண்ட்டை நான் எடுத்து எழுதிக்கிறேன். இந்த ஸ்டெப்பில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது விச்செவர் இஸ் ஹையர். ஓகே, ஸோ விச்செவர் இஸ் ஹையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,75,000 தான் என்னது? ஹையர். அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? இதுதான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஃபைனலாக கிடச்சது. முனிசிபல் டேக்ஸை மைனஸ் பண்ணணும் நம்ம. இந்த முனிசிபல் டேக்ஸ் மைனஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? 12% ஆஃப் த முனிசிபல் வேல்யூஷன் கொடுத்துட்டாங்க. முனிசிபல் வேல்யூஷனில் 12%. முனிசிபல் வேல்யூஷன் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,70,000. ஸோ இந்த 1,70,000ல் ஃபஸ்ட்டு நம்ம 12% கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும்னா 20,400 கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த 20,400 மைனஸ் பண்ணணும் நம்ம. மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு கிடைக்கிது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து சர்சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க முனிசிபல் டேக்ஸில் 2% சர்சார்ஜ். நீங்கள் இப்போ எவ்வளோ முனிசிபல் டேக்ஸ் கண்டுபிடிச்சிங்க? 20,400. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இந்த 12%ஐயும் மைனஸ் பண்ணணும். அடுத்து இந்த டேக்ஸில் நீங்கள் 2% கண்டுபிடிச்சிட்டு அதையும் வந்து மைனஸ் பண்ணணும். இது 20,400. ஓகே, ஸோ 20,400ல் 2% கண்டுபிடிச்சா 408 கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் 20,800 மைனஸ் பண்ணுங்கள். 1,75,000லேருந்து 1,54,192. ஓகே, இதுதான் நெட் ஆனுவல் வேல்யூ. இன்றைக்கி நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டரில் எக்ஸசைஸ் நம்பர் 30லேருந்து 35 ப்ராப்ளம் வரைக்கும் போட்டு பார்த்துருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ப்ராப்ளம் போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.